நாங்கள் இப்போ போகிறோம் வந்து காராகவும் இருக்குது ஆட்டோவாகவும் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம் வேணா. பறக்கு தான் புறநைக்காக ஒன்று செய்யலாம். அது வடிவில்லாத பொடிகள் தான் லைட்டாக தலை இழுத்தால் தான் வடிவாக இருக்கும். ஓகே, அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நாள் வந்து நான் யாழ்ப்பாணம் ஜிஎஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு வித்தியாசமான ஆட்டோ ஒன்று நிற்கிது. வந்து ஒயிட் கலர், அதாவது வெள்ளை ஆட்டோ ஒன்று நிற்கிது. வந்து பார்த்தா பின்னாடி பார்த்தா கார் மாதிரி இருக்குது, முன்னுக்கு பார்த்தா ஆட்டோ மாதிரி இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். அந்த ஆட்டோ எப்படி செய்தவையே என்ன மாதிரி நிலைமையில்ன்ற விஷயங்கள் அனைத்தையும் பதிவு பண்ண போகிறேன். இப்போ வந்து உண்மையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆட்டோ இப்படி இருக்குது, இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமா வராதா, இல்லாட்டி என்ன நிலையில் இருக்குது, இதுக்குரிய அனுமதிகள் கொடுத்துருக்கா கொடுக்கலையான்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் பதிவு பண்ண போகிறேன். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பாருங்க, இதுதான் ஜிஎஸ் ஹோட்டல் இருக்குது முன்னுக்கு. இதில் பாருங்க, இங்கே பாருங்களேன், நான் சொன்ன ஆட்டோ இதுதான். வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அது பாருங்க, பின்னுக்கு பாருங்க கார் போல இருக்குது. பார்த்தீங்களா, பின்ன கார் போல இருக்குது. பார்த்தீங்களா, இஞ்சால பாருங்க, இஞ்சால பக்கம் வந்து பாருங்க, இங்கே கண்ணாடி இருக்கு பாருங்க, சைட்டு கண்ணாடி வேற லெவல்ல இருக்கு இந்த ஆட்டோ. பாருங்க, பார்த்தீங்களா கோணம், பார்த்தீங்களா கோணெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டோண்டு வச்சிருக்கிறீங்க? எப்போ செய்த நீங்கள் என்ன மாதிரி வாங்க கிட்ட வாங்க ஜால 2012ஆம் ஆண்டு பவனியாக ஒரு ஆள் செய்து வச்சு ஓடுறீங்க. என்ன மாதிரி எவ்வளோ முடிஞ்சது ஆட்டோ செய்து எடுக்க? செய்து முடிய 460 முடிஞ்சது செய்கிறது மட்டும். இதே எப்போ உங்களுக்கு இந்த பிளான் வந்து முன்னுக்கு வந்து ஆட்டோ மாதிரி இருக்குது, பின்ன பார்த்தா கார் போல இருக்குது? பிளான் பண்ணி அவர் டிங்கர் தான் செய்தவர். எனக்கு வந்து செய்தவர் வந்து விற்க போகிறோம்டாப்புல நாங்கள் அதை வாங்கி. அப்போ இப்போ கிளீன் ஸ்ரீலங்காண்டெல்லாம் பிரச்சனைகள் வந்துட்டுது. என்ன அதால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் வேறு அதான் இல்லாட்டி அனுமதி அதை எடுத்துருக்குறீங்களா? அனுமதியே இல்லை. பிளான் தெரியல. நல்ல வடிவாக இருக்குது ஆட்டோ. வேறு என்ன உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது பார்ப்போம். உள்ளுக்குள்ள வேறு இதுக்கா இது சீட்டில் அடிச்சிருக்கு, நாங்களாம் கண்ணாடி வச்சுருக்குறீங்க. ஏன்னு கார் போலையும் இருக்கும் ஆட்டோ போலையும் இருக்கும். அப்படியா? பாவம் பின்னுக்கு துறாங்க பாப்பா என்ன இருக்குன்னு பாவம். பின்ன சாமான் ஒன்றும் வைக்கல. அது இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ்கள் எப்படி போகுது? என்ன மாதிரி இப்போ கொஞ்சம் குறைவு. அஞ்சாள் திரும்பக்கா நாளொன்றுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போதைய சூழ்நிலைக்கு? பெட்ரோல் எல்லாம் அடிக்க ஒரு 3000-4000 மிஞ்சம் வேணா ஹயர் கிடைக்குதோ? இந்த லைட்டுகள் அதில் இருக்கா போட்டு காட்டுங்களேன் உள்ளுக்குள்ள. இதை கொழுவுங்க, இதில் கொழுவுங்க. கூட்டிட்டு வாங்க. பாருங்க கார் போடுற மாதிரி தானே, வேறு லெவலில் இருக்குது. பின்ன பாருங்க கார் போலி இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ அந்த லைட்டுகள் அதில் போட்டு காட்ட சொன்னேன். நான் வந்து நாங்களும் என்னண்டு ஓ சிம்பிளாக இருக்குது. லைட்டு ஏறுங்க, உள்ளே ஏறுங்களேன். பாருங்க லைட் அப்படியே திருப்பி எடுத்து காட்டுங்க. லைட்டை போட்டு சிக்னலை பார்த்தீங்களா, வலிக்கிட்டது ஆட்டோ.
பாருங்க பின்னுக்கு அப்படியே கார் போலயே இருக்கு பாருங்க. முன்னுக்கு ஆட்டோ பின்னுக்கு கார் பார்த்தீங்களா? வேறு லெவல்லாம் இருக்குதா? ஆனால் சத்தம் பெரிய என்ன இன்ஜின்? அது இன்ஜின் தான், அதே இன்ஜின் தான். அது இன்ஜின் தான் போட்டுக்கிறீங்க. ஃபோன் அடிச்சு காட்டுங்க. ஃபோன் என்ன மாதிரி? கார் கோன் தான். அடிங்க அடிங்க. பார்த்தீங்களா கோண்ட சத்தத்தை? கார் கோன் தான். சரி, நாங்கள் இப்படி சின்ன ரவுண்ட் ஒன்று போவோமா? இருக்கா பாருங்க. என்ன இந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் பாருங்க. அப்படி இருக்கு இந்த ஆட்டோ. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே திருப்புங்க. கொஞ்சம் கனதூரம் தேவையில்லை. அதனால் வருவாம்மா. பார்த்தீங்களா ஆட்டோவா? வேறு லெவலில் இருக்குது. உள்ளுக்குள்ள பாருங்க அப்படி இருக்கு அந்த உள்ளுக்குள்ள. பெட்ரோல் ஆட்டோ தான் இது வந்து. ஆனால் சத்தம் அந்த பெரிய சத்தமாக தெரியலைங்க. வேறு லெவலில் தான் இருக்குது. ஒரு ரவுண்டோடு நாங்கள் இப்போ போகிறோம் வந்து. காராகவும் இருக்குது, ஆட்டோவாகவும் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம். வேணா வேறு லெவலில் இருக்குது. இது எந்த இடம் ஒன்று? மெயின் சீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்க. மெயின் சீட் டவுனா பாருங்க அப்படி இருக்குது. அந்த ஆளை பாருங்க அப்படி ஓடுறாரு. அப்ப போலீஸ் வந்து மறைக்கிற இல்லையா? நீங்க என்ன என்ன சொல்ற நீங்க? சேஃப்டி என்று சொல்லியிருக்கோம். அப்படி காற்றில் பதிவோடு காற்றுகளை பதிவு கிடைக்காது. அப்ப நீங்க பதிவுக்கு நம்ம இதாண்டா இல்லையா? அதுக்கு வெயிட்டலான எடுத்துனாங்க. தான் பதிவுகள் வேற இல்லையா? பதிஞ்சிருக்குறீங்க. அப்ப பழைய ரைவணி நாங்கள் கிடைக்கும். இப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதானே? இப்ப தான் சமாளிக்கலாம். இதே மாதிரி நிற்குதா? நாங்கள் இப்போ அந்த இதுக்குள்ள வரோம். ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். இப்போ ஜுவாஸ் ஹோட்டலுக்குள்ள அந்த லேனுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கோம். அந்த ஒரு ஆட்டோ பார்க்க அதில் பக்கம் தான் இருக்குது. உண்மையிலே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஆட்டோ வந்து. அண்ணாட்ட நான் இறங்கினது அப்புறம் வந்து அண்ணாட கண்டக்ட் நம்பரையும் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். தலைமுறை மறக்க தான் புறணைக்காக ஒன்றும் செய்யலாம். அதுக்கு வடிவில்லாத பொடிகள் தான் லைட்டாக தலைகளுக்காக தான் வடிவாக இருக்கும். வாக்கிங் இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் பாருங்க. இதெல்லாம் அண்ணாட இடம் வந்து வேறு லெவலாக இருக்குதா? இன்னொரு சவாரி ஒன்று போயிட்டு வந்திருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது ஆட்டோவா? சொல்லுங்க அண்ணா, உங்களோட கண்டக்ட் நம்பரை சொல்லுங்க. மற்றது பிக்னிக்கையும் போட்டுக்கிறீங்க. சொல்லுங்க. கண்டக்ட் நம்பர் 077 17 94 081 081 என்ன? சரி சரி சரி. வேறு லெவல்லாம் இருக்குது ஆட்டோவா?
வேறு உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய். ஓகே பாய்.